எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் டாக்டர் ராஜேஸ்வரி ராமச்சந்திரன். நான் நரம்பியல் நிபுணர். 40 வருடங்களாக நரம்பியல் நோயாளிகளை பார்க்குறோம். சென்ற பதிவில் நம்ம உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி புறநரம்பு பாதிப்பு இல்லை புறநரம்பு சிதைவு பற்றி பார்த்தோம். இப்போது இன்னும் கொஞ்சம் சற்று விளக்கமாக அதை பற்றி பார்க்கலாம். இப்போ புறநரம்புனா என்னன்னு சொன்னோம் போன முறை. அதாவது மூளையும் ஸ்பைனல் கார்டு அது விட்டுட்டு அது தவிர அதுலேருந்து வர நரம்புகளை தான் புறநரம்பு நம்ம சொல்கிறோம் இல்லையா. அது ப்ளெக்ஸஸ் வரும், அது ஃபுல்லாக நர்வ்ஸ் வரும், மோட்டார் நர்வ்ஸ், சென்சரி நர்வ்ஸ், ஆட்டோனாமிக் நர்வ்ஸ் எல்லாமே வரும். எல்லாம் ஸ்கின் வரைக்கும் வரும். ஸ்கின் டெர்மிஸ் எபிடெர்மிஸ் வரைக்கும் நரம்புகள் வரும். இப்போ ஃபர்தர் டவுன் போயாச்சுன்னா நீங்கள் தோலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுவே ஃபைபர்ஸ் டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்கும். ஆல்ஃபா, பீட்டா, டெல்டா, காமா இந்த மாதிரி நரம்புகள் வித்தியாசப்படும். அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ், அதனுடைய செயல்பாடுகளும் வித்தியாசப்படும். சிலதெல்லாம் தொடு உணர்ச்சி, சிலதெல்லாம் டோட்டலே பேர்னிங், சில நரம்பெல்லாம் வைப்ரேஷன், பொசிஷன் சென்ஸ் இந்த மாதிரியாக தெரியப்படுத்தும். ஸோ ரொம்ப துல்லியமாக வெளியில் இருக்கிற இன்ஃபர்மேஷனை பிரெயினுக்கு தெரியப்படுத்துறதுக்கான நரம்புகள், நரம்பு தொடர்கள் நம்ம உடலில் இருக்குது. இது ஒரு நரம்புனா என்ன அப்படின்னு பார்த்தா, நரம்பு அணு மெயினாக நியூரான் அப்படிங்கிறது பிரெயின்லேயோ இல்லை ஸ்பைனல் கார்ட்லேயோ இருக்கும். அதுலேருந்து வர ஆக்சான் மெயின் நரம்பு இழை, அந்த ஆக்சானை சுற்றி மைலின் அப்படின்னு சொல்லக்கூடிய காப்பு உறை அதுதான் சொல்ல முடியும். இப்போ எப்படி நீங்கள் ஒரு எலக்ட்ரிக் ஒயர் எடுத்துட்டிங்கன்னா இந்த ஒயர் ஷாக் அடிச்சிடும்னு சொல்லி மின்காப்புன்னு சொல்லி அந்த கம்பியை சுற்றி ஒரு இன்சுலேஷன் மெட்டீரியல் இருக்கும் இல்லையா, அதுதான் இங்கே மைலின். மைலின் நரம்புகளை சுற்றி இருக்கிறதுனால உங்களுக்கு அது கடத்துகிற வேகமும் கூடும். சீக்கிரமாக இன்ஃபர்மேஷன் பிரெயின்லேருந்து வெளிக்கு வரும், வெளியிலேருந்து உள்ளே போகும். ஸோ ஒரு நரம்புன்னு எடுத்தால் அதுக்கு மெயினாக ஆக்சான், அதனுடைய ஆக்சான், மைலின், பெரிஃபரல் நர்வ் தவிர பிரெயின் உள்ள அதனுடைய மெயின் பாடி நியூரான் இருக்கும். இவ்வளோ உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு இல்லை. ஆனால் இந்த பாதிப்பு எங்கே வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வெளியில் பேஷண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. சரி, இப்போ பேஷண்ட்ஸ் உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க, அதுக்கு இந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தா, சப்போஸ் ஒரு மோட்டார் நர்வ் பாதிப்பு இருந்ததுன்னா பேஷண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க, கை வீக்காக எடுத்து, கை தூக்க முடியல, வலு இல்லை, ஃபுட் ட்ராப், ப்ளஸ் ட்ராப் இந்த மாதிரி அவங்க சொல்லுவாங்க. இதே நம்ம எக்ஸாமின் பண்ணால் என்ன இருக்கும், ஒரே தொலைன்னு இருக்கும், அந்த டோனே இருக்காது மசிலில். அப்புறம் நம்மளை தட்டி பார்த்தா ரிஃப்ளெக்ஸ் இருக்காது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, நரம்பு நிபுணர்கள்லாம் இது வச்சுருப்பாங்க, நீ ஆம்பர்ன்னு சொல்லி. அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு அந்த சதை நார்கள்லாம் ரொம்ப மெல்லிசாயிடும். ஸோ கை வலு இவ்வளோ தண்டு இருக்கணும் கைனாக்கா கை ரொம்ப மெல்லிசாயிடும், கால் ரொம்ப மெல்லிசாயிடும், தசை நார்கள் குறைஞ்சிரும். ஸோ பேஷண்ட் என்ன கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க, ரொம்ப கை காலெலாம் மெலிஞ்சு போயிடுத்து, அதில் ஃபேசிகுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி துடிப்பெல்லாம் வருது. அதுதான் அவங்க சொல்கிறது. இந்த தசைகள் மெலிஞ்சு எடுத்து அடுத்தது துடிப்புகள் வருது. அப்புறம் படுத்தா காலில் கிராம்ப்ஸ் வருது, ராத்திரி வேளையில் காலில் கொக்கி போட்டு இழுக்கிற மாதிரி வலிக்கிறது, அப்படியெல்லாம் பேஷண்ட்ஸு சொல்லுவாங்க. ஸோ இது மோட்டார் நர்வ்ஸ் பாதிப்பில் வருது. இது சென்சரி நர்வ் பாதிப்பில் என்ன வரும் அப்படின்னா, அதுவும் இதே போல் ஆக்சான் தான், இதே போல் மைலின் தான், கீழே வரிச்சே தான் அதனுடைய ஃபங்க்ஷன் மாறுறது. வரும்போது அதுக்கு தொடு உணர்ச்சி அதெல்லாம் குறைஞ்சிரும். ஸோ பேஷண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க, கை மறுத்துருத்து, கால் மறுத்துருத்து, இந்த விரல் மட்டும் மறுத்துருத்து அப்படின்னா அது ஒரு அல்னர்வ்ன்ற ஒரு நர்வுடையது. இது ரெண்டும் மறுத்துருத்துன்னா அது கார்பல் டன்னல் சிண்ட்ரோம், மீடியன்ன்றது. ஸோ ஒன்றும் மறுத்து போகிறது. இன்னொன்று எரிச்சல், ராத்திரியெல்லாம் தூங்கவே முடியல, ரொம்ப எரியுது, சில சமயம் அழுதுருவாங்க எரிச்சல் தாங்கலைன்னு. இப்போது ஹெர்பிஸ் ஜாஸ்டர்னு ஒன்று, அக்கின்னு ஒன்று சொல்லுவோம். அந்த அக்கி வந்ததுன்னா அந்த அக்கியோட டிஸ்ட்ரிபியூஷனில் எரிச்சல், வலி, ஒரு காற்று பட்டால் கூட அலோடைனியான்னு சொல்லுவோம், ஒரு சாதாரண ஒரு ஸ்டிமுலஸ் கூட பயங்கர வலி கொடுக்கும். அவங்களால ஒரு காற்று கீழே, ஃபேன் கீழே உட்கார முடியாது, தொட முடியாது, ஷேவ் பண்ணிக்க முடியாது, அந்த பக்கத்தில் வலி ஜாஸ்தி ஆகிடும். ஸோ வலி, எரிச்சல், குத்து வலி, காலை கீழே வைக்க முடியல, நடக்க முடியல, ப்ரெஷரே தாங்காது அவங்களுக்கு, செருப்பு போட முடியாது, செருப்பு போட்டு பிடிக்க முடியாது, டோ ஹோல்டு இருக்காது. இதெல்லாம் சென்சரி கம்ப்ளைண்ட்ஸு.
மூணாவது டைப் நர்வ் என்ன சொன்னோம்? ஆட்டோனாமிக் நர்வ்னு சொன்னோம். ஆட்டோனாமிக் நர்வில் என்ன பிரச்சனை வரும்னு சொன்னால், எழுந்து நின்றால் பிபி ட்ராப் ஆகிடும், பிபி மெயின்டைன் ஆகாது, எனக்கு தலை சுற்றல் வரும், நடந்தால் தள்ளுறது, எனக்கு கொஞ்சம் தலை சுற்றின்னு வருது, கண் இருட்டின்னு வருது, இதெல்லாம் அவங்க சொல்லுவாங்க. இது வந்து ஆட்டோனாமிக் நர்வ்ஸுடைய சிம்டம்ஸ். சில சமயம் யூரின் போக முடியாமல் யூரின் கட்டும், யூரினரி ரிட்டென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நர்வுக்கு தகுந்த மாதிரி ஆக்சோனோபதி, இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், மைலினோபதின்னு சொல்லுவோம். இது வந்து நம்ம லேபில் சொல்கிறது, இது வந்து நம்ம கிளினிக்கலாக பார்க்குறது. சரி, இப்போது சிம்டம்ஸ் சொல்லிட்டாங்க. எக்ஸாமினேஷனில் அந்த பர்டிகுலர் நர்வ் டிஸ்ட்ரிபியூஷனில் தொடு உணர்ச்சி இல்லை வலு இல்லை. ஓகே, கிளினிக்கலாக பார்த்துட்டோம். இதை எப்படி நம்ம கன்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தா, நரம்பு டெஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது. கிளினிக்கலாக நம்ம பார்க்குறோம். இது வந்து ரிஃப்ளெக்ஸ் பார்க்குறதுக்கு, அப்புறம் டியூனிங் ஃபோர்க்னு ஒன்று வச்சு வைப்ரேஷன் சென்ஸ் பார்ப்போம், காட்டன் வச்சு டச் சென்சேஷன் பார்ப்போம். சில சமயம் மெல்லிஸ் ஃபைபர்லாம் இருக்குது, அதெல்லாம் யூஸ் பண்ணி கூட டச் சென்சேஷன், வைப்ரேஷன் சென்ஸ் பார்க்கலாம். முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது, உங்கள் கால் ரெண்டையும் சேர்த்து நிற்க வச்சு கையை நீட்டி நிற்கிற போது தள்ளாமல் இருக்காங்களா, இது வந்து பேலன்ஸ் பார்க்குறதுக்கு. இதுதான் ரொம்ப முக்கியம். பேலன்ஸ் போயிடுச்சுன்னா கீழே விழுந்து அடிபட்டுக்கிற வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ நம்ம ஒரு பேஷண்ட் கால் எரிச்சல்னு சொன்னால் பார்க்க வேண்டியது நிறையா இருக்குது. ஓகே, பார்த்தப்புறம் இதை எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னா, நர்வ் கண்டக்ஷன் டெஸ்ட் அப்படின்னு ஒரு டெஸ்ட் இருக்குது. அது வந்து சொல்லிடும் துல்லியமாக, இது ஆக்சோனோபதியா இல்லை இது மைலினோபதியா, இது தொடு உணர்ச்சி நரம்பு மட்டும்தானா இல்லை இது மோட்டார் நர்வா அப்படின்றது ரொம்ப துல்லியமாக சொல்லிடும். ஸோ நம்மளுக்கு கை மட்டும் அஃபெக்டடா, கால் மட்டும் அஃபெக்டடா, ஒரு நர்வா, 2 நர்வா, எந்த டிஸ்ட்ரிபியூஷன், இதெல்லாம் நம்மளுக்கு தெரிகிற போது நம்மளுக்கு ரொம்ப ஈஸி டயக்னோஸ் பண்ணுறது. இது பார்த்தப்புறம் முதல்ல நம்ம பெரிஃபரல் நியூரோபதி கன்ஃபார்ம் பண்ணப்புறம் எதனாலன்றது அடுத்த டெஸ்ட்டு, ஆல்கஹாலா சுகரான்றது, அதை நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம். உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். இந்த உங்களுக்கு தெரியுமா என்ற இந்த நரம்பு சிதைவு நிகழ்ச்சியில். நன்றி.